ஏதோ ஜல்லிக்கட்டு போராட்டத்தோட மொத்த பெருமையை நான் தான் திருடிட்டேன்னு நினைக்கிறாங்க. ப்ளீஸ், இப்ப இல்ல, எப்பவுமே நான் அதை சொல்ல மாட்டேன். ஜூலின்னு ஒரு அம்மா வந்திருக்காங்க பாத்தீங்களா? அவங்க பல சுதந்திர போராட்டங்கள்ல ஈடுபட்டவங்க, மதுக்கடைக்கு எதிராக போராட்டம் பண்ணவங்க, பெண்களுக்கு பாலியல் வன்புணர்வு நடக்கும் போதெல்லாம் வெகுண்டெழுந்து போராட்ட காலத்துல நின்றவங்க, மக்களுக்கான பிரச்சனைகள் வரும்போது அதற்காக குரல் கொடுத்தவங்க. பல வழக்குகள் அவங்க மேல் நடந்துகிட்டு இருக்கு. நீதிமன்றத்துக்கும் வீட்டுக்குமே தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்காங்க. அரசு ஊழியர்கள் தொடர்ச்சியான போராட்ட காலத்துல இருக்கும்போது அதுக்காக போய் முன்னணியில நின்று உங்க சகோதரியா நான் உங்களுக்காக களத்துல நிக்கிறேன்னு சொல்லி களத்துல நின்ன சகோதரி அவங்க மீது ஏகப்பட்ட போகக்கூடிய அவங்க எந்தெந்த கூட்டத்துக்கு எல்லாம் போறாங்களோ அந்தந்த கூட்டத்துக்குலாம் அவங்க மீது வழக்குகள் போடப்பட்டிருக்கு. பேர்பட்ட ஒரு தியாகி. அந்த பைத்தியம் பேசுது. ஜல்லிக்கட்டுன்ற ஒரு டைட்டில வச்சுக்கிட்டு ஜல்லிக்கட்டு போராட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் நானு, சென்னை மெரினால் நடந்த ஜல்லிக்கட்டு உன்னை கிட்ட கூட சேர்க்கல யாருமே. எங்கேயோ ஒரு மூலையில நின்று ஒரு கோஷத்தை போட்டுட்டு பல லட்சக்கணக்கான பேர் கூடினாங்க அந்த கூட்டத்தை. அதுக்கப்புறம் எத்தனை சிபிசிஐ வழக்குகளை நான் எதிர்கொண்டிருக்கிறேன், எத்தனை இப்ப காவல்துறையினுடைய வழக்குகளை எதிர்கொண்டிருக்கிறேன், விசாரணைக்கு ஆஜராயிருக்கிறேன். நீ எங்கேயோ ஒரு இடத்துல வந்தியான்னு காட்டு.